ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய கன்னிமரியால் அமல உற்பவம் பெருவிழாவை என்று நாம் கொண்டாடுகிறோம். கடவுள் கொடுத்த கொடைகளிலே மிக உயர்ந்த உன்னதமான கொடை அன்னை மரி. கடவுளின் வாழ்வை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு முன் நடந்து போன இயேசுவின் அழகான சீடர். இந்த உலகத்தில் கிறிஸ்துவ வாழ்வை எப்படி வாழ முடியும், விசுவாசத்தோடு எப்படி கடவுளை நம்ப முடியும், தன் வாழ்க்கையில் வருகின்ற பல்வேறு சவால்கள் பிரச்சனைகள் மத்தியிலும் கடவுளை எப்படி நம்ப முடியும் என்று தன் வாழ்க்கையை படமாக, ஓவியமாக, வரலாறாக தீட்டி நம் கண்முன் வைத்திருக்கிறார் இந்த அன்னை மரி. அவருடைய வரலாற்றை பிரட்டி பார்த்தால் எத்துணை அதிசயம், அற்புதம். தனக்கென்ற ஒரு வாழ்க்கை முறை, தனக்கென்ற ஒரு திருமணம், தனக்கென்ற ஒரு குடும்பம் என்று தன் வாழ்க்கையை தயார்படுத்தி கொண்டிருந்த அன்னை மரிக்கு கடவுளென்று, கடவுளுக்கென்று ஒரு வாழ்க்கை, கடவுளுக்கென்று ஒரு திட்டம், கடவுளுக்கென்று ஒரு பயணத்தை இந்த பெண்மணி தொடங்க வேண்டும் என்று வருகின்ற போது அங்கே அன்னை மரியினுடைய பதில்தான் அழகானது. தனக்கென்று இருந்த அனைத்தையும் தூர வைத்துவிட்டு கடவுள் தனக்காக உருவாக்கிய திட்டங்களை, பணிகளை எதிர்கால தலைமுறையினருக்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு கடவுள் செய்து வருகின்ற, செய்ய போகின்ற அரும்பெரும் காரியங்களுக்கு முழுமையாக தன்னை கையளிக்கிறார் அன்னை மரி. எனவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் நமக்கென்று ஒரு திட்டம் இருந்தாலும் கடவுள் தனக்கென்று வைத்திருக்கின்ற திட்டத்தை நிறைவேற்றுகிறார், பயன்படுத்துகிறார், வளமையாக்குகிறார். நம்முடைய திட்டங்கள் சாதாரணமாக இருக்கின்ற போது அவருடைய திட்டங்கள் அதிசயமிக்கவையாய் நிற்கின்றன. அதுதான் அன்னை மரியினுடைய வாழ்க்கையிலும். மரியே, அஞ்சாதீர், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். கடவுள் உன்னோடு இருப்பார். எப்பேற்பட்ட அதிசயமிக்க வார்த்தைகள்! கடவுள் உன்னோடு இருப்பார், பயப்படாதே. இந்த ஒரு நட்பு, கடவுள் நம்மோடு பயணம் செய்கின்ற ஒரு நட்பு, அதை ஆழமாக நம்புவதும், உள்ளூர பார்ப்பதும், நம்முடைய உடல் முழுவதும் அதை பார்ப்பதும், அந்த நட்பை அனுபவிப்பதும் எத்துணை அதிசயம், அழகானது. அதை அன்னை மரி செய்திருக்கிறார். இன்றைய காலகட்டங்களில் சமுதாயத்தில் பல்வேறு விதமான கஷ்டங்கள், பிரச்சனைகள் மத்தியிலும் கடவுள் என்னை பயன்படுத்துகிறார், என்னை வளமையாக்குகிறார், அவர் விரும்புகின்ற பாதையில் அழகாக்குகிறார். அந்த பாதையை நோக்கி நாம் நடக்கின்ற போது மிக நன்றாக இருக்கிறது. நம் கையில் இரண்டு விஷயம் இருக்கலாம். ஒரு சிலையை வெடிக்கின்ற போது உளியும் சுத்தியும் கையில் இருக்கலாம். உளியானது அழகாக பயன்படுத்தப்படுகிறது. அது
அந்த ஒளியை வைத்துக்கொண்டு சிலையை உருவாக்குகிறவருடைய நினைவுகளை அப்படியே படம் பிடிக்கிறது. ஆனால் சுத்தி நேராக அதை பயன்படுத்தினால் அந்த மனிதன் நினைத்து கொண்டிருக்கின்ற சிலை உருவாவதில்லை. கடவுள் விரும்புகின்ற விஷயம் அந்த ஒளியை போன்றது. செதுக்கி செதுக்கி தனக்கு விருப்பமான விஷயங்களை உருவாக்குகிறார். அன்னை மரியம் அப்படிதான் உருவாக்கப்பட்டார். நாமும் அப்படிதான் உருவாக்கப்பட அழைக்கப்படுகிறோம். நம்மையே நாம் கையளிக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்வை, நாம் விரும்புகின்ற வாழ்வை விட்டு ஆண்டவரே, நீர் விரும்புகின்ற வாழ்வை நான் வாழ எனக்கு வரம் தார். அதை என் வாழ்வில் நடைபெறுகின்ற பல்வேறு நிகழ்வுகள் வழியாய், உணர்வுகள் வழியாய், செய்திகள் வழியாய், பல நேரங்களில் அரசியல் வழியாய், மனிதனுடைய தீய எண்ணங்கள் கூட ஒரு சில விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். நாம் எதிர்பார்க்கின்றதை விட மனிதனுடைய அரசியல் அதை தாண்டியும் கடவுள் விரும்புகின்ற விஷயத்தை நம் வாழ்க்கையில் உணர்வதுதான் இந்த அன்னை மரியனுடைய விழா நமக்கு சொல்லுகின்ற விஷயம். அதன்படி நாம் ஒத்துழைக்கின்ற போது அங்கே அதிசயமிக்க செயல் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. அன்னை மரியினுடைய பாதையை மீண்டும் மீண்டும் பார்ப்போம். அவர் கடவுளோடு ஒத்துழைத்தது போல நாமும் ஒத்துழைப்போம். அப்போது நம்முடைய வாழ்க்கையும் அன்னை மரியினுடைய வாழ்க்கையைப் போல அழகாக இருக்கும். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் விரும்புகின்ற பாதையில் நடக்க ஆசைப்படுகிறோம். நாங்கள் விரும்புகின்ற கடவுள் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறோம். நாங்கள் விரும்புகின்ற கடவுளின் திட்டம் எங்களுக்கு நடக்க வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவரே, எங்கள் விசுவாச கண்களை திறந்துவிடும். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர், எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறீர், எந்தெந்த விதமான அருட்கருவிகளையும் வல்லமையையும் எங்களுக்கு தந்து உம்முடைய பாதையில் எங்களை தூக்கி செல்கிறீர் என்பதை நாங்கள் பார்க்கவும், விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளவும், நம்பிக்கையோடு உம் கரத்தை பிடித்து நடக்கவும் எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.